ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் தண்ணி வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து அதுலேயே புளி கரைசல் தண்ணியிலேயே வந்து கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு வந்து பார்க்கலாமா. சாலை மீன் அதை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த புளி கரைசல் தண்ணி. அதுலேயே உப்பு, கல்லுப்பும் போட்டாச்சு, மிளகாய்த்தூளும் போட்டாச்சு, மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம். கடாயில் இருக்க ஈரெல்லாம் நல்லா காயணும். இப்போ பாருங்கள், கடாயில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ சமையல் எண்ணெய் வந்து நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லாவே பொரியுது பாருங்கள், படப்படன்னு. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து நம்ம போடுறோம். அடுத்தது இஞ்சியும் போட்டுருவோம். வெங்காயமும் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு நல்லா பொன்னிறமான கலருக்கு மாற வரைக்கும் அதை நல்லா வதங்க விடுங்க. தேவைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா குயிக்காக வந்து அது வதங்கிடும். லைட்டாக வந்து கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். எதுக்காகனா சீக்கிரமாகவே அது நல்லா வதங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்குது. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நம்ம போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி புளி கரைச்சல் தண்ணியெலாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நல்லா ஊற்றிடலாம் ஃபுல்லாத்தையும். ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி ஆஞ்சி வச்சு அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை வந்து குழம்புல வந்து போட்டுடலாம். இது கிளறக்கூடாது தானே, சும்மா அதில் டிப் மட்டும் பண்ணணுமா, பட் ரொம்ப கிளறக்கூடாதான். இன்னும் கிளறுனா என்ன ஆகும்னா மீனோட இந்த இதெல்லாம் உடஞ்சிட்டு வெறும் எலும்பு தான் இருக்குமா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு மட்டும் விட்டுடணும். இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரணுமா. ஆல்ரெடி குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இருந்தாலுமே இப்போ மீன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இன்னும் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சாலை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக மீன் குழம்பு தயாராகிடுச்சு.